அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி கொஷன்ட், அதாவது சுவாச ஈவு. சுவாச ஈவு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். இதுக்குண்டான விகிதாச்சாரம் இருக்கு இல்லையா, அதுதான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் CO2 வெளியில் வருது டிவைடட் பை எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதுதான் ஆர்கியூ வேல்யூ, ரைட்டா? ரெஸ்பிரேட்டரி கொஷன், சுவாச ஈவு அப்படிங்கிறது. முதல்ல அதுக்கு உண்டான டெஃபினேஷன் சொன்னோம் அப்படின்னாக்கா வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிவன் அவுட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் டேக்கன். சரியா? இது என்ன அப்படின்னாக்கா ரேஷியோ பிட்வீன் த வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிவன் அவுட் அண்ட் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் டேக்கன் இன் அப்படின்னு எழுதினீங்கன்னா இதுதான் டெஃபினிஷன், ரைட்டா? ஸோ இதுக்கு உண்டான ஃபார்முலா தான் இந்த போட்டிருக்குது. கார்பன் டை ஆக்சைடை மேலே போடணும் எப்போதுமே, ஆக்சிஜனை கீழே போடணும் எப்போதுமே. சரி, இந்த ஆக்சிஜன் எவ்வளவு இன்வால்வ் ஆகிருக்கு, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இன்வால்வ் ஆகிருக்குன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஈக்குவேஷனை மட்டும் பாருங்கள். அதில் எத்தனை மாலிகூல்ஸ் இன்வால்வ் ஆகுது, எத்தனை மூலக்கூறு ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகுது அதை கீழே போடுங்க. எத்தனை மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு இன்வால்வ் ஆகுது அதை மேலே போடுங்க. சிம்பிள். எப்படி? ஒரு ஈக்குவேஷன். நார்மலாக கார்போஹைட்ரேட் இன்வால்வ் ஆகக்கூடிய நார்மல் ரெஸ்பிரேஷன் ஈக்குவேஷன் இது, கரெக்டாக? இந்த ரெஸ்பிரேஷன் ஈக்குவேஷனில் ஃபுல் ஈக்குவேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் இந்த ஆக்சிஜன் எவ்வளோ இன்வால்வ் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ வெளியில் வருது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி எழுத வேண்டியதுதான். சிம்பிள். எவ்வளோ மூலக்கூறு? 6 மூலக்கூறா? 6ன்னு போட்டாச்சு. இங்கே எத்தனை மூலக்கூறு இன்வால்வ் ஆகுது? 6 மூலக்கூறு. இந்த 6 இங்கே போட்டாச்சு. எப்போதுமே கார்பன் டை ஆக்சைடை மேலே போடணும். 6 molecules ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜனை கீழே போடணும். 6/6 1. ஸோ 1 அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட் ஆக்சிஜனின் முன்னிலையில் உடைக்கப்பட்டு ஆற்றல் வெளியிடப்பட்டால் அதனுடைய சுவாச ஈவானது 1 ஆகும். அந்த 1 தான் யூனிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? யூனிட்டி அப்படின்னா 1 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது ரெஸ்பிரேட்டரி கொஷன்ட் when the carbohydrate is broken with the presence of oxygen. இதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது குளுக்கோஸ் மாலிகூல் வில் பி broken down without the presence of oxygen அப்படின்னா அது anaerobic respiration, காற்றில்லா சுவாசம். காற்றில்லா சுவாசத்துக்கு சுவாச ஈவு பார்ப்போமா? அது பார்த்திங்கன்னா anaerobic respiration. இந்த anaerobic respiration காற்றில்லா சுவாசம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதே C6H12O6 ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகுமா? ஆகாது. அப்போ ஆக்சிஜனுக்கு எவ்வளோ போடணும்? 0 போடணும். சரியா? அப்போது கார்பன் டை ஆக்சைடு அதில் ரிலீஸ் ஆகுமா? ஆமாம், ரிலீஸ் ஆகும். ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகாது, ஆனால் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். இதில் anaerobic ரெஸ்பிரேஷனில் எத்தனை மூலக்கூறு வெளியில் வருது? 2. அந்த 2 தூக்கி மேலே போடணும். அப்போ 2/0 இன்ஃபினிட்டி. அப்போது anaerobic ரெஸ்பிரேஷனுக்கு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது தான் இந்த ரெஸ்பிரேட்டரி கொஷன்ட். சரிங்களா? ஸோ இதே கார்பன் டை ஆக்சைடு இதே குளுக்கோஸ் மாலிகூல் இருக்கு இல்லையா, இந்த குளுக்கோஸ் மாலிகூல் சில பிளான்ட்டில் மேலிக் ஆசிடாக மாறும். சரியா? சில பிளான்ட்டில் மேலிக் ஆசிடாக மாறும். அந்த மேலிக் ஆசிடாக மாறும் பொழுது, சரியா, மேலிக் ஆசிடாக மாறும் பொழுது அந்த இடத்துல எவ்வளவு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, எவ்வளோ மூலக்கூறு ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்றத இந்த ஈக்குவேஷனில் உங்களுக்கே தெரியும், ரைட்டா? எந்தெந்த பிளான்ட்லலாம்? Bryophyllum, Opuntia. Opuntia அப்படின்னு என்ன பிளான்ட்டு? சப்பாத்தி கள்ளி பிளான்ட்டு. Bryophyllum அப்படிங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய தட்டி போட்டால் குட்டி போடும் அப்படிம்பாங்கள்ல அந்த பிளான்ட்டு. ஸோ அந்த பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா நார்மலாக ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது குளுக்கோஸ் மாலிகூல் மாலிக் ஆசிடாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறும்போது அதில் ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வராது. எதுக்காக சார் இந்த ரியாக்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா, கார்பன் டை ஆக்சைடை மேலிக் ஆசிடுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா கேம் பிளான்ஸ் அப்படிம்பாங்க. கிராசுலேஷன் ஆசிட் மெட்டபாலிசம், கேம் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எதுக்கு நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அதில் நான் பேசியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகாது, ஆக்சிஜன் உள்ளே இன்வால்வ் ஆகுது. இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு? 0. ரிலீஸ் ஆகலை தானே, அதனால் 0. இங்கே 3 molecules ஆஃப் ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகுது, அதனால் 3. ஸோ 0/3 0. சரியா? அப்போது குளுக்கோஸ் மாலிகூல் தான் ஆக்சிஜனுடைய ப்ரெசன்ஸில் ஆர்கியூ வேல்யூ 1, ஆக்சிஜனுடைய ஆப்சன்ஸில் பிரேக் ஆச்சுன்னா அதனுடைய ஆர்கியூ வேல்யூ இன்ஃபினிட்டி. அதே போல் இந்த கேம் பிளான்ஸில் குளுக்கோஸ் ஆக்சிஜன் முன்னிலையில் தான் பிரேக் ஆகுது, ஆனால் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகாது. அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகலைன்னு உடனே அந்த இடத்துல 0. இந்த கால்குலேஷன் படி 0 ரெஸ்பிரேட்டரி கொஷன்ட்.
சரி, இப்போ குளுக்கோஸ் வந்து 3 விதமாக வந்து பிரேக் ஆகுது. அதில் வந்து நம்ம ஆர்கியூ வேல்யூ பார்த்தோம். இந்த குளுக்கோஸ் தவிர வேறு சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்குல்ல, வேறு சப்ஸ்ட்ரேட், அதாவது தளப்பொருட்கள் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த தளப்பொருட்கள் என்னென்னலாம் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துட்டு அதுக்குண்டான ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட், அதுக்குண்டான சுவாச ஈவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஹியர் ஃபேட், கொழுப்பு. இது ஆக்சுவலி வந்து ட்ரைபால்மிட்டின் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் ஃபேட். ட்ரைபால்மிட்டின் அப்படிங்கிறது ஒரு ஃபேட்டு. இந்த ஈக்குவேஷனை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடணும், ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பிரேக் ஆகிறதுக்கு 145 ஆக்சிஜன் மாலிகூல் தேவை. சரியா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஃபேட் மாலிகூல்ஸ்லேருந்து எனர்ஜி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? ஸோ அப்போ அது நீங்கள் தான் நிறைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஃபேட்டை உடைக்கணும். ஆனால் அதுக்குள்ளேருந்து நிறைய எனர்ஜி வரும், அது வேறு விஷயம், ரைட்டா? ஸோ அப்போது 145 ஆக்சிஜன் மாலிகூலை பயன்படுத்தி 2 மூலக்கூறு ட்ரைபால்மிட்டினை நீங்கள் பிரேக் பண்ணுவீங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல 145 ஆக்சிஜன் மாலிகூல் இன்வால்வ் ஆகுது. அந்த 145 கீழே போட்டாச்சு. எவ்வளோ மூலக்கூறு CO2 மேலே இருக்குது? CO2 ரிலீஸ் ஆகுது, 102 தூக்கி மேலே போட்டுறோம். அப்போ 102/145, ரைட்டா? ஸோ வரது வந்து 0.7. சரியா? 0.7 அப்படிங்கிறது வந்து லெஸ் தேன் யூனிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.7 வந்து 1 விட கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபேட் மாலிகூல்ஸ் பிரேக் ஆகும்போது அதனுடைய ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் 1 விட கம்மியாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. அது வந்து 0.7. சரியா? ஸோ இப்போ குளுக்கோஸ் வந்து எப்படியெல்லாம் உடஞ்சி அதில் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஃபேட் வந்து உடையும் போது அதனுடைய ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கேம்ப் பிளான்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மேலிக் ஆசிட் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக்கிடும், ரைட்டா? மேலிக் ஆசிடுக்குள்ளே நிறைய கார்பன் டை ஆக்சைடு ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால தான் இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரல, ரைட்டா? இப்போது இந்த மேலிக் ஆசிடை வச்சுக்கிட்டு டே டைமில் வந்து அது சுவாசித்தலை நிகழ்த்தும். சரியா? டே டைமில் வந்து சுவாசத்தில் நிகழ்த்தும். ஏன் டே டைமில் வந்து ஸ்டொமேட்டோவை அது க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதுதான் கேம்ப் பிளான்ட்ஸினுடைய நேச்சர், ரைட்டா? அந்த கேம்ப் பிளான்ட் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப தெளிவாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அப்போ டே டைமில் அந்த மேலிக் ஆசிட் பிரேக் ஆகும்போது அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, ரைட்டா? ஸோ அந்த இடத்துல அந்த கார்பன் டை ஆக்சைடை வச்சுக்கிட்டு தான் அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், ரைட்டா? இந்த கார்பன் டை ஆக்சைடை வச்சுக்கிட்டு தான் அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். இது கேம்ப் பிளான்ட்ஸு. சரி, அது வேறு கதை. இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மேலிக் ஆசிட் வந்து பிரேக் ஆகிறதுக்கு 3 மாலிகூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தேவை. அதிலிருந்து 4 மாலிகூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அப்படி ரிலீஸ் ஆகும்போது 4 தூக்கி மேலே போடுங்க, 3 தூக்கி கீழே போடுங்க. ஸோ 4 / 3 1.33. ஸோ திஸ் இஸ் மோர் தேன் யூனிட்டி, அதாவது 1 விட அதிகமாக உள்ளது அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ மேலிக் ஆசிட் வந்து பிரேக் ஆகும்போது அதனுடைய ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் 1.33. சரியா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளுக்கோஸ் வந்து 3 விதமாக உடையும் போது அதனுடைய ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் ஃபேட் பிரேக் ஆகும்போது அதனுடைய ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மேலிக் ஆசிட் உடையும் போது அதனுடைய ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் என்ன, எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.